எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். எல்லாம் மேல இருக்கிறவன் எப்படி பார்த்துப்பான்? நீயும் தான் உழைக்கணும். எல்லாம் அவனே பார்த்துக்க முடியாது. போன வாரம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எதுக்கு இவ்வளவு போராடுற? அவன்கிட்ட சொல்லு, நீ கேட்டா ஒண்ணுதான் கேட்பேன், அவன் கேட்டா 4 கேட்பான். அம்மா அவனுடைய வார்த்தை. அடுத்து சொல்றாங்க, அவன் வாசல்ல தான் காத்திருக்கான். யாரு அவன் சொல்றது? இறைவன். அவன் வாசல்ல தான் காத்திருக்கிறான். அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க. அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. நம்பிக்கைன்னா என்ன? இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவருக்கு என்ன வேலைனா, போய் இறை செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்றது. நல்லா இருங்க, இப்படி இருங்க, ஒழுக்கமா இருங்க, தெய்வ நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்றதான் வேலை. 40-45 வருஷம் அவர் அந்த வேலையை செய்யறார். ஒரு பாலைவனத்தை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகைக்கு நேரம் ஆயிடுது. அங்க சுத்தி செய்யறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி தேடுறாரு, இல்லை. உடனே மேல பார்த்து துவா கேட்கிறார், ஒரு கிணத்தை காட்ட மாட்டியா அப்படின்னு போய் உட்காந்து, சரி சாப்பிட்டுலாம், கிணறு தெரியல. அப்படி பார்க்கும்போது கிணறு தெரியுது. நேரா போய் கீழே பார்த்தா தண்ணி துணுண்டு இருக்கு. உடனே என்ன பண்றா, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு வழிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி உள்ள இந்த எடுத்து கொஞ்சம் தண்ணி வருது, அதை புழிஞ்சி சேந்தி பொது பண்ணிக்கிறாரு, குடிச்சிக்கிறாரு, சிரம பரிகாரம் எல்லாம் செய்து கொள்றாரு. தொழுகிறார், தொழுது முடிச்சு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு கொஞ்சம் இப்படி ஆசுவாசமா படுத்துட்டு இருக்கும்போது ஒரு சலசலப்பு கேட்குது. என்னடா இப்படி எழுந்திருச்சு பாக்குறாரு, மான் கூட்டம் வருது. மான் கூட்டம் வருதுன்னு இவர் கொஞ்சம் ஒரு கழிச்சு உள்ள போய் மறைஞ்சிக்கிறார். ஏன்னா செதறிடக்கூடாதுன்னு. அது நேரா வருது, பாருங்க என்ன நடந்ததுன்னு. அது நேரா வருது, கிணத்த உள்ள பாக்குது, மேல பாக்குது, சொல்லுன்னு தண்ணி மேல வந்துருச்சான். கொஞ்சம் மெட்டாபிசிக்ஸ் தான், கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் தான். சொல்லுன்னு தண்ணி மேல வந்துச்சா, அந்த தலைவன் குடிக்க எல்லாரும் வந்து குடிச்சுக்கிறாங்க. எல்லா மானும் குடிக்குது. குடிச்சிட்டு போயிடுது. இந்த கஞ்சலர் இவர் பேர். இவருக்கு பயங்கர கோபம் அல்லா மேல. நேரா சல்லா துணி போட்டு அல்லாவை போட்டு பார்த்து கேட்கிறார், 45 வருஷமா உனக்காக சேவை செய்யறேன், தண்ணி கொடுக்கல 8 மணி நேரமா, காட்டினா இத்தனோண்டு காட்டினேன், என் தாவு தீண்டு போச்சு இவ்வளவு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு. அந்த மான் உனக்கு என்ன அப்படி சேவை செஞ்சதுன்னு உடனே நீ அப்படி சாங்ஷன் பண்ண. அசிரீரி வந்ததாம், நீ கேட்டது என்ன? கிணற்றை காட்ட சொன்னாய், காட்டினேன். அது குடிக்க தண்ணீர் கேட்டது, கொடுத்தேன். உனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவாக இரு, அதை தெளிவாக கேள். என் மனைவியும் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே, பிரார்த்திக்காதீர்கள். தவறான பிரார்த்தனை. நீங்கள் வெறுப்படையும் வரைக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்.